சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். இல்லை, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதில் உறுதியாக இருக்கேன். இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலான்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துலலாம் எலி. என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். வேண்டாம், பொதுவெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறீங்க, சாதி ரீதியாக செயல்படுறாரு, பிறப்பு வெறுப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார், என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அப்போ பொதுவெளியில் வந்து சொல்லுங்கள், மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார். சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது. என் குழந்தைங்களை ஆபாசமாக சித்தரித்த ஃபோட்டோ இருக்குது, 3 பசங்களை. இன்றைக்கும் நீங்கள், அதனால தான் நெக்ஸ்ட் தளத்துலேருந்து வெளியில் வந்தேன். ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே. எந்த பொண்ணை பற்றி பேசினாலும், எந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. எங்களை பற்றி எழுதுனாங்க, உங்களை பற்றி எழுதுனா பொறுத்து போங்க. இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆள் அவர்? ஒரு காவல் கண்காணிப்பாளர், இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர், அவங்களோட ஃபோட்டோவை இன்னமும் டெலீட் பண்ணலை. சரி, என் கட்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறார். கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமை இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. பெயில் போட்டது யார்? அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க. சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துகிறாரு, சாட்டை துரைமுருகன். இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துகிறார். எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்றார். அவங்க வாழ்கிறதே அவருடைய கட்சி அலுவலகத்தில் தான். எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்? வெளிநாட்டில் வாழ்கிற அவர் சொல்கிற ஃபேக் ஐடி, அதை கூட அவரால் ஒழுங்காக சொல்ல முடியல. ஃபேக் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி, யாருடைய தூண்டுதலில் இந்த ஃபேக் ஐடி? ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு மனிதர், சம்பந்தம் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் கனடாவில் இருக்கிற ஒரு மனிதர், சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை? யாரோ தூண்டுதலில் அங்கேருந்து எழுதுனாங்க. அது பின்னாடி யார் இருக்கா? யாருக்கு என் மேலே அந்த கோவம்? யாருக்கு என் மேலே அந்த மோட்டிவ்? அதனால தான் நான் இவரை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன். இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்குன்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்குறோம். அவரு அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளோ பெரிய அப்பா டாக்குற அவரு. நான் போய் மன்னிப்பு தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி, என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு? நான் தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு. சரி, அந்த தொழிலதிபர் கூட்டி வா. நீ பொது வெளிக்கு வந்துட்டில்லவா? கூட்டி வா, நீ கொண்டு வா அவனை. யார் அந்த தொழிலதிபர்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்? நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகள்கிட்ட, அதெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு. நான் எதுக்கு பேசணும்னு? நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன். நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மன்னிப்பு? நீ முதல்ல யாருன்னு சொல்லு. உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். நீ தான் கெஞ்சின. உன் நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா? நீ கெஞ்சினியா? இல்லை. நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல, பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல. எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க, அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம், பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ. நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான். நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்சே. துப்பாக்கி பெரிய பெட்டாலியன் வச்சிருக்கிய. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல? சும்மா நீங்க சும்மா என்னை மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்காத. இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ. தம்பி, யாரு நீ? சரியான ஆண்மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா, நீ பாக்குற கொடுத்துரு, நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டைகளை மறைஞ்சிருக்கா, கிரிமினல் நீ
நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் அதுல இருந்து ஆடியோ திருடன். நீ நேர்மாடம் சொல்றே, இந்த ஆடியோ வெளியிட்டு அயோக்கியப்ப நீயா இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லு. என்ன பண்ணிடுவேன்? கண்டன மட்டும் என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ. செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்கி கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. அத ரசிக்கிறேன். நீ கொடு. நீ எனக்கு நீ உனக்கு நேரடியா மோதம் இல்லை. அவர் ஒரு காய் சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பார்க்குற. நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி ஆளுக திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆளு. அதுதான் சொல்றாரு. நீங்க இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க. என்னைய நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன். அது தேவையில்லாம அவர் பேச்சு இருக்காரு. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில. அப்ப மோதிர வேண்டியதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன்னு வந்து தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு பேச்சு வரேன். போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேட்டி கொடுக்குற? நீ ஒரு டிஐஜிக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுற. என் தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரு கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுன்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையே முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன். அவரு காவலர்கள் சீன்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுறாரு. அவர் பேசுனதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ளதான் ஒட்டு பேப்பா உழவு வைப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதுவும் ஆயிடுச்சுல மோதுவும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு. இந்த திராவிட திருட்டு பயிர் நீ பேசிட்டு எந்த போராட்டம்? நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த துணிவுல இவர் செஞ்சாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவர் என்ன சொல்றாரு? எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்? இந்த ஒரு தங்கச்சி தானே. அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணியிருக்காரு. அப்ப அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு காணொலி எடுத்திருக்காரு. அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார்? அதை பற்றிய தகவலே வரலையே. எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு? ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை.